இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு எந்த இடத்த நம்ம கொடுக்குறோம்? இன்றைக்கி முதலிடமா இல்லை 2ஆம் இடம் ஆண்டு கொடுக்குறோமா? இன்றைக்கி ஆண்டு எதிர்பார்க்குற விஷயம், என் பிள்ளை எனக்கு முதலிடம் கொடுக்கணும் ஆண்டு எதிர்பார்க்குற. வேதாமத்தில் மாத்தாள் மரியாதை நாம் பார்க்கிறோம். மாத்தாள் அநேக காரியங்களை குறித்து அவள் கலங்குவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மரியாள் தன்னை விட எடுபடாத நல்ல பங்கு அவள் தெரிந்தெடுத்தார் என்று வேதம், அது தேவையானது ஒன்றே அவள் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி ஆண்டு எதிர்பார்க்குற விஷயம், என் பிள்ளை எனக்கு அவள் முதலிடம் கொடுக்கணும், என்கிட்ட அவள் பேசணும், என்கிட்ட பேசிட்டு அவள் மற்ற காரியத்தை அவள் செய்யட்டும், என்கிட்ட என் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி அவள் எதிர்பார்க்குறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு பெற்றோரும் சரி, தன் பிள்ளைகளாக இருக்கட்டுமே, நம்ம எதிர்பார்க்குற விஷயம், அம்மா என்கிட்ட பேசணும், என் பையன் என்கிட்ட பேசணும், என் பிள்ளை என்கிட்ட பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயம். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் இன்றைக்கி எதிர்பார்க்குற விஷயம், என் பிள்ளை என்கிட்ட பேசணும் எதிர்பார்க்குற. இன்றைக்கி நீங்கள் யாருக்கு முதலிடம் கொடுத்துட்ருக்கீங்க? மனுஷனுக்கா, இல்லை உங்கள் வேலை ஸ்தலத்துக்கா, இல்லை உங்கள் குடும்பங்களுக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்துட்ருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாறட்டும். இன்றைக்கி ஏசப்பா எதிர்பார்க்குற விஷயம், என் பிள்ளை எனக்கு முதலிடம் கொடுக்கட்டும் எதிர்பார்க்குறேன். இந்த லாசரை பார்க்குறோம், அவன் மரித்து போன ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் ஏன் ஆண்டவங்க கடந்து போய் மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்காக யுத்தத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி எதிர்பார்க்குற ஆண்டவர், இன்றைக்கி எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் பிள்ளை எனக்கு முதலிடம் கொடுக்கணும், என் பிள்ளை என் கூட பேசணும், என் பிள்ளை என்கிட்ட இருக்கணும். அவள் நடக்கும்போது, உட்காரும்போது, அவள் எங்கே போனாலும் சரி, வாகனங்கள் ஓட்டி கொண்டு இருந்தவளாக இருந்தாலும் சரிங்க, பஸ்ஸில் நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் போகலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி பேசி பாருங்களேன், ஏசப்பா கூட பேசிகிட்டே இருங்களேன். ஏசப்பா உங்களோட பேச போகிறா. இன்றைக்கி ஏசப்பாட்ட நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுக்கலாமா? ஏசப்பா இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஏசப்பா என் இருதயத்தை நான் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இனிமேல் உங்களை தான் நான் தேடுவேன், முதலாவது உங்களை தான் நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னை தானே நம்ம ஒப்பு கொடுக்கலாமா?